என் பேர் ஆசை முகாம். நான் ஏடி இண்டஸ்ட்ரீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரொப்ரைட்டர் தான். நம்ம வந்துட்டு வெளியில் வந்து இண்டஸ்ட்ரீஸுக்குலாம் நம்ம ஜாப் ஒர்க்கு, நான் ஸ்டாண்டர்ட் ஜாப் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பம்புக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, அசம்பிளி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மோல்டு, டை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரப்பரு அந்த இதுக்கான டை ஒர்க்கு எல்லாமே பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ரயில்வேஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு வர ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா வரும்போது தான் நம்ம எங்கே மிஷின் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போம்போது S&T Engineersலேருந்து ஒரு நிதிஷ்னு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டதில் இந்த மாதிரி டிஆர்ஓ ஜாப்பு டிஆர்ஓ இருக்குது, எடுத்து கொடுத்துங்க அப்படின்னாங்க. லோன் அமௌண்ட்டு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பேங்க்லேருந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு S&Tலேருந்து பண்ணாங்க. இது வந்ததுக்கப்புறம் மிஷின் போட்டதுலேருந்து அக்யூரசி எல்லாமே பக்காவாக இருக்குது. அது போக டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகுது. தனியாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு மணியும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. சர்வீஸ்லேருந்து எதுவும் ப்ராப்ளம்லாம் கால் பண்ணோம்னா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நேரில் வந்து பார்க்குறாங்க. அது போக எப்போ கொடுத்தாலும் அவங்க ஃபோன் வந்து அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. இந்த மிஷின் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் ஒரு 3 மந்த்லேயே நான் இன்னொரு மிஷின் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மிஷினை நம்ம S&Tலேயே எடுக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன்.